உள்ளூர் செய்தி முதல் சர்வதேச செய்தி வரை உடனுக்குடன் அறிந்திட இணைந்திருங்கள் உங்கள் newstamil.com உடன். எதிர்கட்சியாக பொறுப்பேற்று ஆணவம் அடங்காமல் மீண்டும் சனாதன தர்மத்தை ஒழிப்பேன் என்று வெட்டி சவலால் போடும் உதயநிதி அவர்களை கண்டித்து வீர உரையாற்ற இந்து மறுமலர்ச்சி முன்னேற்ற முன்னணியினுடைய மாநில தலைவர் அருமை தம்பி வினோத்குமார்ஜி அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். ஆவடி பகுதியில் தமிழ்நாடு இந்து சேவா சங்கம் சார்பாக ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை சென்ற ஆண்டு இதே போன்றுதான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்து மதத்தை குறிவைத்து தேர்தல் பிரச்சாரம் செய்தார். அது வேறாகத்தான் இன்றைக்கு திமுகவின் தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொந்த தொகுதியிலேயே பதவியை இழந்துவிட்டார். அதே போன்று தொடர்ச்சியாக உதயநிதி ஸ்டாலினுக்கும் கண்டனத்தை தெரிவிக்கிறோம். இதே போன்று இந்து மதத்தையும் இந்து மத வழிபாடையும் இந்து தெய்வங்களையும் இழிவுபடுத்திக் கொண்டே இருந்தால் இனி வரும் காலத்திலும் நீங்களும் எம்எல்ஏ ஆக முடியாது. மக்கள் எல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பக்கத்து மாநிலம் கர்நாடகால இந்து மதத்தை பற்றி உதயநிதி ஸ்டாலின் தவறாக பேசிவிட்டார் என்று அனைத்து மக்களும் ஒன்று சேர்ந்து மிகப்பெரிய பேரணியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இங்கே இருக்கும் இந்துக்கள் சூடு சொர்ண என்று இருக்கிறார்கள். சரி, திராவிட கட்சியில் இருக்கவங்க கடவுள் இல்ல, கடவுள் மறுப்பு கொள்கையை பேசிக் கொண்டிருந்தார்கள் என்றால் இன்றைக்கு தமிழகத்தில் புதிதாக ஆட்சி அமைத்த தமிழக வெற்றி கழகத்தைச் சேர்ந்த மதுரை மத்திய தொகுதி வேட்பாளர் எம்எல்ஏ அவரு எந்த தொகுதியில் நின்று ஜெயிச்சாரு தெரியுமா? முஸ்தபா. அதிகமாக இந்துக்கள் வாழக்கூடிய பகுதி மதுரை காமச்சம்மன் இருக்கும் பகுதி, கோயிலுக்கு வந்து அதிகமாக மக்கள் வரும் பகுதி தான். அங்க இருக்க மக்கள் எல்லாம் அவர்கள் வாக்களித்து தமிழக வெற்றி கழக தலைவர் ஜோசப் விஜய் அவர்கள் முகத்திற்காக விசில் சின்னத்தில் வாக்களித்தார்கள். ஆனால் அவர்கள் சொன்ன கொள்கை என்ன? என்னோட முகத்தில் இந்து, கிறிஸ்துவர், இஸ்லாமியர் எல்லோரும் மூஞ்சியும் நீங்க பார்க்கலாம் சொல்லிட்டு அவர் கட்சியின் வேட்பாளர் இப்ப எம்எல்ஏ அவர் என்ன சொன்னாரு? பெரியாரையும் அம்பேத்கரையும் நடத்துற நாங்க அதே போன்றுதான் எதிர்ப்போன்னு சொல்லிட்டு போறாரு சட்டசபைக்கு முன்னாடி வாசல்ல. மக்கள் எல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த ஆர்ப்பாட்டின் நோக்கமானது சட்டமன்றத்தில் பால்டாயில் குடித்து வீணா போன உதயநிதி ஸ்டாலின் சட்டத்தை ஒழிக்க வேண்டும் என்பதை ஒரு பெரும் மூச்சாக சட்டமன்றத்தில் ஆட்சி ஏற்ற பதவி ஏற்ற மறுநாளே சொல்றாரு, என்னன்ட்டு சனாதனத்தை ஒழிச்சே ஆகணும், சனாதனத்தை ஒழிக்கணும்ன்ற எண்ணம் கொண்ட காரணத்தினால்தான் 25 கட்சி கூட்டணிகளோட இருந்த திமுக வெறும் 59 தொகுதி ஜெயிச்சுது. அதே சொற்ப கட்சி வச்சிருந்த அதிமுக 49 தொகுதி ஜெயிச்சாங்க. எந்த கூட்டணியுமே வேணாம் சொன்ன இப்ப இருக்கிற மதிப்பிற்குரிய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் 108 தொகுதி ஜெயிச்சார். 60 ஆண்டு கால திராவிட அரசியல்களை சுக்குநூறாக்கி மாற்று அரசியல் தமிழ்நாட்டு மக்கள் வந்திருக்கிறது. சனாதனத்தில் எந்த ஒரு மயிலும் உன்னால புரிய முடியாது நினைச்சா இது வரைக்கும் சொல்றேன். சனாதனன்றது ஜாதி கிடையாது, அது ஒரு சமயம்.
98 பலாயிரம் வருஷத்துக்கான இந்து தர்மத்தை இந்த நாட்டில் எதெல்லாம் உயிர் கொடுக்கணும், உயிர் பெற வைக்கணும், ஒரு மரம் உருவாக்கணும், அந்த மரத்தில் இருக்கிற வேறு செடி கிளர் பூ காய் கனி இது எதெல்லாம் உருவாகுது எல்லாத்துலேயுமே சனாதனம் இருக்கு. இந்த சனாதனத்தை அழிப்பேன் இதெல்லாம் உங்க தாத்தாவே சொல்லிட்டாரு. உங்க தாத்தாவால முடியாது, உங்க அப்பாவால முடியாது, நீ கீழ்க்க போறியா? அதையும் நாங்க பாக்குறோம் எப்படி பண்றோன்னு. இந்த வாட்டி 54, அடுத்த வாட்டி 5 கூட வர மாட்டீங்க. இந்த தமிழ்நாட்டில் எங்க இருக்கீங்கன்னு கூட தேடி பார்க்கணும். அந்த நிலைமை தான் உதவாநிதியே உனக்கு. ஒரு இந்து ஆணையத்துறை அமைச்சர் அல்லேலூயா அல்லேலூயா சொன்ன பாவம் தான் இன்னைக்கு அல்லேலூயா பண்ணு ஒப்பாரி வைக்கிறாரு. வயிற்றுலையும் வாயிலையும் அடிச்சுன்னு ஒப்பாரி வைக்கிறாரு. ஸ்டாலின் தோற்ற முதல் காரணமே அந்த ஆள், அவர் தான் அறநிலையத்துறை அமைச்சர் தான். அது எந்த மாற்று கருத்து எங்களுக்கு கிடையாது. இந்த சனாதனத்தை அழிப்பேன் இதெல்லாம் உங்க தாத்தாவே சொல்லிட்டாரு. உங்க தாத்தாவால முடியாது, உங்க அப்பாவால முடியாது, நீ கீழ்க்க போறியா? அதையும் நாங்க பாக்குறோம் எப்படி பண்றோன்னு. இந்த வாட்டி 54, அடுத்த வாட்டி 5 கூட வர மாட்டீங்க. இந்த தமிழ்நாட்டில் எங்க இருக்கீங்கன்னு கூட தேடி பார்க்கணும். அந்த நிலைமை தான் உதவாநிதியே உனக்கு. சனாதனத்தை நீ ஒழிப்பேன் என்று சொன்னால் என்ன தெரிய வேண்டும். நபிகள் நாயகத்திற்கு முன்பு இஸ்லாமிய மதம் என்று ஒன்று இல்லை. இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு கிறிஸ்துவ மதம் என்று ஒன்று இல்லை. குருநானக் அவர்கள் பிறப்பதற்கு முன்பு சீக்கிய மதம் இல்லை. புத்தர் பிறப்பதற்கு முன்பு புத்திசம் இல்லை. ஆனால் மனிதன் பிறந்த காலத்திலிருந்தே இந்து சனாதனம் என்ற சமயம் இங்கே நிலைநாட்டிக் கொண்டிருக்கிறது. அதிலிருந்தே பிரிந்தவர்கள் தான் மற்றவர்கள் எல்லாம். நேற்று மழையில் முளைத்த காளான் சனாதனத்தை ஒழிப்பேன் என்று சட்டமன்றத்திலேயே அவை குறிப்பிலேயே ஏறும் அளவுக்கு பேசுகிறாய் என்றால் உங்களுக்கு இந்த தோல்வி சாதாரணமானதாக தெரிகிறது. எனக்கு முன்பு பேசிய அருமை சகோதரர் செந்தில்ஜி சொன்னார்கள் அல்லேலூயா சேகரை பற்றி. அவரை பேசியதற்காக நான் உண்மையாக கண்டிக்கிறேன். ஏனென்றால் அவரால் தான் முதலமைச்சர் தோற்றுவிட்டார். அதற்கு நான் நன்றி சொல்கிறேன். காலையில் 8:30 மணிக்கெல்லாம் உட்காடுறாங்க, 9 மணிக்கெல்லாம் உட்காடுறாங்க. அவங்களோட பணிகளை கரெக்டாக செய்கிறாங்க. இதுக்கெல்லாம் தமிழகத்தில் இப்படி ஒரு அற்புதமான ஒரு முதல்வர் கிடைச்சிருக்காருன்னா அதை நாங்கள் பயன்படுத்திக்க தான் விரும்புகிறோம். தவிர அவரை நாங்கள் எதிர்த்து பேசுறதுக்கோ அவரை நாங்கள் கருத்தில் ரீதியாக மோதுவதற்கோ நாங்கள் விரும்பலை. மக்கள் பெரும்பான்மையாக ஜனநாயக முறைப்படி அவர்கிட்ட ஆட்சியை கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல ஆட்சியை கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆனால் இது போன்ற தீய சக்திகள் திமுக உள்ள ஒரு குறிப்பிட்ட மதத்தை மட்டுமே இழிவாக பேசுது. அவை குறிப்பிலிருந்து அவை முன்னவர் அதை நீக்கணும். தமிழக முதல்வர் இதை கண்டிக்கணும். யாராக இருந்தாலும் ஒரு மதத்தை இழிவாக பேசினா உடனே கண்டிக்கணும். சட்டசபைக்குள்ள பேசிட்டு வந்துட்டா அந்த மதம் அழிஞ்சிடாது. அந்த கட்சியும் அந்த கட்சியை சார்ந்த வேட்பாளர்கள் தான் அழிவாங்க. ஏன்னா மக்கள் இன்னைக்கு மௌன புரட்சி செய்கிறாங்க. வாக்களிக்கும் போது யாருக்கு வாக்கு போடணும், எப்படி அவனை தெருவுக்கு அனுப்பணுன்றதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆகையால் ஒரு அதிகாரத்தில் இருக்கிறவங்க அனைத்து மதத்தினரையும் மதிக்கணும். யாரையும் எடுத்தறிஞ்சு பேசக்கூடாது என்பதற்கு உங்களுக்கு ஒரு பாடம் கொடுத்துருக்காங்க. 2026 மீண்டும் மீண்டும் இதே செய்து கொண்டிருக்கக்கூடாது. அதே போல் தமிழக முதலமைச்சருக்கு அகில பாரத இந்து மக்கள் அமைப்பு சார்பாக வைக்கிற கோரிக்கை என்னென்றால், ஆவடி நகராட்சிக்கிட்ட இருந்து நாங்கள் ஒரு கோரிக்கை வைக்கிறோம். உச்சநீதிமன்றம் தீர்ப்புகளை சென்ற ஆட்சியில் நிறைய தீர்ப்புகளை கொடுத்தாங்க. ஆனால் அந்த ஆட்சியாளர்கள் ஒரு சில மதத்துக்கு ஜால்ரா அடித்து கொண்டு அவர்கள் தான் ஓட்டு கொடுக்குறாங்க, நாங்கள் தான் நாட்டு ஆள்ற நடத்தி கொண்டு ஒரு திமிரான செயலில் எந்த ஒரு உச்சநீதிமன்ற தீர்ப்பையும் மதிக்காமல் கிடப்பில் போட்டு வச்சுக்கிறாங்க. அனகாபுத்தூர்ன்ற பகுதியில் உச்சநீதிமன்ற தீர்ப்பு கொடுத்து இடத்தெல்லாம் அகற்ற சொன்னாங்க. அங்கே அதிகாரிகள் ஒரு 400 குடும்பத்தை அகற்றினாங்க. 3 இந்து கோயிலை இடித்தாங்க. ஆனால் அங்கே இருக்கிற ஒரு பள்ளிவாசலை இடிக்க விடாமல்
இஸ்லாமிய அமைப்பு சார்ந்தவங்களாம் தடுத்து நிப்பாட்டினாங்க. அதுக்கு அரசு அதிகாரிகளும் உடந்தையாக இருந்தாங்க, அரசியல்வாதிகளும் உடந்தையாக இருந்தாங்க, சென்ற ஆட்சியாளர்களும் உடந்தையாக இருந்தாங்க. ஒரு உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதிக்கலைன்னு சொன்னால் இது மிகப்பெரிய ஜனநாயக படுகொலை. தமிழகத்தில் புதுசாக பொறுப்பேற்றிருக்க முதலமைச்சர் அவர்கள் உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் அந்த 2 மசூதி அங்கே இடிக்கணும் என்பதை நாங்கள் அந்த ஆர்ப்பாட்டம் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் மதுரையில் உச்சநீதிமன்ற தீர்ப்பு கொடுத்து தீபத்தூணில் தீபம் ஏற்றாமல் வச்சுருக்காங்க. இதெல்லாம் சென்ற ஆட்சிக்கு ஒரு பின்னடைவு. புதிதாக வந்திருக்கும் ஆட்சியாளர்கள் அதை புரிந்து கொண்டு இந்து மக்கள் மனது புண்படாமல் ஆட்சி நடத்த வேண்டும், அவர்களுக்கு அரவணைப்பாக இருக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக அடுத்தவங்க கொண்டாட்டிக்கு ஆசைப்பட்டு கொடுத்த திரு உதயநிதி அவர்களே, நீ நல்ல ஆன்மானா உன் பதவி ரிசைன் பண்ணிட்டு உங்கள் அப்பனுக்கு சீட்டு கொடுத்து பாரு, உங்கள் அப்பனை தோக்கடிக்கிறமா இல்லையா பாரு என்பதை கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. நன்றி, வணக்கம். இந்த அருமையான வேளையிலே தமிழகத்திலே திராவிட மாடல், திராவிட சித்தாந்தம், திராவிட கொள்கைகளை வேறறுத்து இன்னொரு புதிய புரட்சியாக தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைத்திருப்பதை அனைத்து இந்து இயக்கங்களும் வரவேற்கிறது. நாங்கள் பெருமைப்படுகிறோம். இந்த திராவிட எல்லாம் சமாதானத்தை ஒழிப்பேன் என்று கூறிக்கொண்டிருந்த இந்த திராவிட மாடல் அரசு எப்பவாவது நான் கஞ்சாவை ஒழிப்பேன், போதையை ஒழிப்பேன், நல்லாட்சி தருவேன் என்று ஏதாவது ஒரு அயோக்கிய பயன் கூறியிருந்தாரா? இதுவரையிலும் போதை கலாச்சாரத்தையும் பாலியல் குற்றங்களையும் ஒழிக்க தெரியாத, ஒழிக்க திராணியற்ற 5 வருடம் தமிழகத்தை நாசமாக்கிய திமுக கழகத்தினுடைய சட்டமன்றத்தின் எதிர்கட்சி தலைவரான உதவாநிதியை தமிழ்நாடு இந்து சேவா சங்கம் சார்பிலே மிகவும் வன்மையாக கண்டிக்கிறோம். நாங்கள் ஆட்சிக்கு வர வேண்டும், மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும், அதற்கு நாங்கள் தான் வர வேண்டும் என்று கூறவில்லை. தமிழக வெற்றி கழகத்தை 6 மாதத்திற்கு குறை சொல்லக்கூடாது அப்படி என்ற ஒரு முடிவை நாங்கள் எடுத்துள்ளோம். ஏனென்றால் குழந்தை பிறந்தவுடனே IAS ஆயிடுமா IPS ஆயிடுமான்னு நம்ம கணிச்சு சொல்ல முடியாது. ஆகையாலே ஒரு அரசு புதியதாக ஏற்றுள்ளது. இவர்கள் 60 ஆண்டு காலம் குட்டிச்சாராக்கியதை சீர் செய்ய கண்டிப்பாக ஒரு அரசிற்கு நேரம் தேவைப்படுகிறது. ஆனால் முதலமைச்சர் விஜய் மட்டும் சரியாக இருந்து கொண்டு மற்ற சில்லறைகளை எல்லாம் பேசவிட்டு வேடிக்கை பார்த்தால் இந்து அமைப்புகள் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கும் என்று நினைத்துக் கொள்ள வேண்டாம். எப்பொழுதுமே நம் நாட்டிற்காகவும், தேசத்திற்காகவும், கலாச்சாரத்திற்காகவும், கோயில்களுக்காகவும், பண்பாட்டுகளுக்காகவும் இந்து அமைப்புகள் தொடர்ந்து குரல் கொடுத்துக் கொண்டே இருக்கும். நன்றாக யோசித்து பாருங்கள். ஆதவர்ஜுனா பாலிமர் செயலர் நியூஸ் பேட்டியிலே சொல்லுகிறார், கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் வாக்களித்துதான் நாங்கள் வெற்றி பெற்றோம் என்று. மானம் கெட்ட நாட்டி நாய, நீங்க எல்லாம் ஆட்சிக்கு வந்து நல்லாட்சி தரணும் நினைச்சிட்டு இருந்தா தமிழக முதல்வர் மட்டும் சரியா இருக்காரு, மீது கீழே இருக்க சின்ன தற்கொலைங்க எல்லாம் தலகால் முடியாம ஆடிட்டு இருக்கு. அதையெல்லாம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். அப்படி கட்டுக்குள் கொண்டு வரவில்லை என்றால் எந்த ஒரு சமரசமும் இல்லாமல் தமிழ்நாடு இந்து சேவா சங்க அமைப்பு இந்துக்களுக்காக போராடும். இதே ஆவடி பகுதியில் ஸ்ரீ விநாயகர் ஆலயத்தில் இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய
கோவில்களில் ஒரு நேர விளக்கேற்ற கூட திராணியும் தெம்பும் இல்லாத இந்து சமய அறநிலையத்துறையே, உங்களுக்கெல்லாம் ஒரு வார காலம் நான் அவகாசம் கொடுக்கிறேன். ஒழுங்காக அர்ச்சகரை போட்டு தீபமேற்றி அந்த கோயிலை பராமரிக்கவில்லை என்றால் உண்டியலை உடைத்து வெளியே எடுத்து வைத்துக் கொண்டு பொதுமக்களை திரட்டி கோவிலின் சாவியை பொதுமக்களிடம் ஒப்படைக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போலவே தற்போது ஆவடி சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய அருமையண்ணன் ரமேஷ்குமார் அவர்களுக்கு தமிழ்நாடு இந்து சேவா சங்கம் சார்பிலே மனமார்ந்த பாராட்டுகளை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு பகுதியிலும் ஆய்வு செய்கிறார், மாநகராட்சி அதிகாரிகளை சந்தித்து பேசுகிறார். கடந்த 5 வருட காலங்களிலே ஆவடியிலேயே மிகப்பெரிய பிரச்சனையே அங்கங்கே குப்பை கூலங்களும் கொசு தொல்லைகளும் சுகாதாரமின்மையை நாங்கள் சந்தித்தோம். தயவு செய்து நீங்கள் அதை ஆராய்ந்து மாநகராட்சி அதிகாரிகளுக்கு கடிவாளம் போட்டு கண்டிப்பாக அதை சீர் செய்து தூய்மையான ஆவடியாக மாற்ற வேண்டும். ஏற்கனவே பருத்திப்பட்டு லேட் பார்க்கை தூர்வாரி சுத்தம் செய்து பொதுமக்களுக்கு ஒரு பூங்காவை அமைத்துக் கொடுத்த மாபா பாண்டியராஜன் அண்ணா அவர்களுடைய நல்லாட்சி தொடர மீதமுள்ள 9 பூங்காக்களையும் 9 ஏரிகளையும் தூர்வாரி பூங்காக்கள் அமைத்து ஆவடி மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனது சிற்றுரையை முடித்துக் கொள்கிறேன். வணக்கம். தமிழ்நாடு இந்து சேவா சங்கத்தினுடைய மாநில தலைவர் ஆவடி ஸ்டாலின் இன்றைய தினம் ஆவடி மாநகராட்சி அருகிலே ஒரு மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்துள்ளோம். தமிழக சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய உதயநிதி அவர்கள் சனாதன தர்மத்தை ஒழிப்பேன் என்று கூறியதை தமிழ்நாடு இந்து சேவா சங்க அமைப்பும் ஏனைய இந்து அமைப்புகளும் வன்மையாக கண்டித்து வருகிறது. கடந்த காலங்களிலே தேர்தல் பிரச்சாரத்தின் போது சனாதன தர்மத்தை ஒழிப்பேன் என்று சொன்ன உதயநிதி தற்போது அனைவரும் மிக பெரும் மதிப்பாக கருதக்கூடிய மாண்புமிக்க சட்டசபையிலே அவை குறிப்பிலேயே ஏறும் வகையில் சனாதனத்தை ஒழிப்பேன் என்று சொன்னதும் தாவேகா கட்சியினுடைய மதுரை மத்திய சட்டமன்ற உறுப்பினர் முஸ்தபா என்பவர் நாங்கள் பெரியார், அண்ணா, அம்பேத்கர் கொள்கைகளை உடையவர், நாங்கள் சனாதனத்தை ஒழிக்கத்தான் வந்துள்ளோம் என்பது இந்த அரசின் மீது மக்களுக்கு, இந்து மக்களுக்கு பெரிதும் நம்பிக்கையை குறைக்கிறது. ஆகையால் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தாங்களுக்கு கீழ் செயல்படும் சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டசபையிலேயோ பொது இடங்களிலேயோ இந்து மதத்தையோ வேறு மதங்களையோ ஜாதியினரையோ இனத்தினரையோ எந்த விதமான கொச்சைப்படுத்த வார்த்தைகளையோ அழிப்போம் ஒழிப்போம் என்கிற வார்த்தைகளை தவிர்க்கும் வண்ணம் முஸ்தபா மீதும் சட்டசபையில் எதிர்க்கட்சி தலைவராக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய உதயநிதி மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இது போன்ற நிகழ்வுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள newstamil.com-க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. உடனுக்குடன் அறிந்திட இணைந்திருங்கள் உங்கள் newstamil.com உடன்.